வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம குற்றியல் லுகரம் குற்றியல் லிகரம் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கங்கள்னா என்னன்னு பார்க்கலாம். முதல் 4 வகை குறுக்கங்கள் என்னன்னா ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். 4 வகை குறுக்கங்கள் என்னது? ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். முதல் குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம குறுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு எழுத்துக்கும் வந்து நமக்கே தெரிய ஒரு மாத்திரை அளவு உண்டு. 2 மாத்திரை, 1 மாத்திரைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமக்குரிய மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை குறைந்து ஒழிப்பது, அரை மாத்திரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பது தான் குறுக்கங்கள் எனப்படும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஐகார குறுக்கம். ஐகார குறுக்கம் என்னென்ன வரும்? ஐ கை பை, ஐ கை கை பை. உச்சரிக்கும் ஓசை தெரியுது இல்ல? ஐ கை பை. இதெல்லாம் சாதாரணமா நம்ம வந்து தனித்து வர இடங்கள்ல வந்து இதெல்லாம் 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அதுவே வந்து வையம் முதல்ல வருது ஐ. சமையல் ஐ என்ற உச்சரிப்பு எங்க வருது? இடையில வருது. அதுக்கப்புறம் பறவை இதோடைய உச்சரிப்பு எங்க இருக்கு? இறுதியில வருதா? இந்த மாதிரி சொல்லின் முதலில், இடையில், இறுதியில் ஆகிய இடத்துல வரும்போது 2 மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிக்கிறது. தனித்து வரும்போது ஐ கை பைன்னு வரும்போது அதோட மாத்திரை அளவில இருந்து முழுமையாக ஒலிக்கிறது. இதே முதலில் வையம் சமையல்ல வந்து இடையில இருக்கு, மயில. பறவை இறுதியில இருக்கு. இந்த மாதிரி வரும்போது தன்னுடைய மாத்திரை அளவுல இருந்து குறுகி ஒலிக்கும். இவ்வாறு குறுகி ஒலிப்பதுதான் ஐகார குறுக்கம் எனப்படும். ஐகார குறுக்கம் வந்து எப்படி சொல்றேன்னா, இந்த ஐகாரம் வந்து சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். சொல்லின் முதலில் வரும்போது எந்த இதுல ஒலிக்கும்? 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். அதே இடையிலும் இறுதியிலும் வரும்போது 1 மாத்திரை. அதுக்கு இடையிலும் இறுதியிலும் வரும்போது எத்தனை மாத்திரை? ஒரு மாத்திரை. இப்ப ஐகார குறுக்கம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஔகார குறுக்கம். இப்ப ஔகார குறுக்கம் ஔ வௌ. இத ஒழிச்சு பாருங்க. ஔ வௌ. இந்த எழுத்துக்கள் வந்து எப்படி இந்த ஐகார குறுக்க வந்து தனித்து வரும்போது தனக்குரிய மாத்திரையில இருந்து குறையாமல் அப்படியே ஒலிக்குமோ, இந்த ஔகார குறுக்கமும் அதே மாதிரி தனித்து வரும்போது தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து அப்படியே ஒலிக்கும். 2 மாத்திரை, இதுக்கு மாத்திரை அளவு என்ன? 2. அந்த மாத்திரை அளவோடு அப்படியே ஒலிக்கும். இது ஔவையார். ஔவையார். வௌவால். ஔவையார், வௌவால். இந்த மாதிரி சொற்களில் முதலில் வரும்போது ஔ வௌ தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். தனக்குரிய 2 மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவில் தான் ஒலிக்கும். இவ்வாறு வந்து குறைந்து ஒலிப்பதுதான் ஔகார குறுக்கம். குறுக்கம்னாலே என்ன சொல்லிட்டேன் நான்? தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலிப்பது, அதுதான் குறுக்கம். அடுத்தது நம்ம பார்க்க போறது மகர குறுக்கம். மகரம்னா என்ன எழுத்து? இம். அதுதான் அம்மா. மகரத்துல அம்மா. அடுத்து என்னது? பாடம் படித்தான். இது எடுத்துக்காட்டு சொல்றேன். அம்மா பாடம் படித்தான். இந்த மகர மெய் எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. அம்மா பாடம். இந்த 2 மகர மெய் எழுத்து தனக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை அளவு பார்த்திருக்கோம் நம்ம? அரை மாத்திரை அளவு. அந்த மாத்திரை அளவுல இருந்து அப்படியே ஒலிக்கும். ஆனா வலம் வந்தான், வலம் வந்தான், இப்படி ஒரு எடுத்துக்காட்டு. இதுல வந்து இந்த மகரத்துக்கு பக்கத்துல என்ன வருது? இந்த வகரம். மெய்ய எழுத்தை அடுத்து ஒரு வகர எழுத்து வருவதால் இந்த மகர எழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து குறைந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இந்த மகரத்தை தொடர்ந்து இந்த வகரம் வருது. அதனால இந்த மெய்யெழுத்து வந்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து 1/4 மாத்திரையாக ஒலிக்கும். இவ்வாறு ஒலிப்பதுதான் என்ன சொல்றோம் நம்ம? மகர குறுக்கம். அது மட்டும் இல்ல, இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இப்ப போலும், அது வந்து போன். அதுக்கப்புறம் மருளும், இந்த இம்மு எப்படி மாறுது? இதெல்லாம் வந்து ஓசைக்காக வந்து செய்யுள்ல வந்து இந்த மாதிரி மாற்றப்படும். போலும் என்றது போம் எனவும், மருளும் என்பது மரும் எனவும் ஓசைக்காக ஓசை சீரமைப்பாக செய்யுள்ல வந்து பயன்படுத்துகின்றன.
இதுல வந்து மகர மையானது இந்த என்ன வருது, இந்த இன்னு இந்த இன்னு, இந்த மாதிரி இன்னு ஆகிய எழுத்துக்களை அடுத்து வருவதால் இது வந்து தனக்குரிய அரை மாத்திரை, நம்ம படிச்சுட்டு ஏற்கனவே மைய எழுத்துனாலே அரை மாத்திரைன்னு சொல்லிட்டு, தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிப்பது மகர குறுக்கம் எனப்படும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். என்ன பார்த்திருக்கோம், 4 வகை குறுக்கங்கள். அது என்னென்ன குறுக்கம், ஐகாரம், ஔகாரம், மகரம் 3 பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ஆயுத குறுக்கம். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்னது, டாபிக் இல்ல, இதோட தொடர்ச்சி ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம். இந்த ஆயுத குறுக்கம் வந்து தனக்குரிய அரை மாத்திரையிலும் முழுதாக ஒலிக்கிறது. எப்படி, சொல்லி இடையில தான் வரும், ஏற்கனவே படிச்சுட்டோம். ஆயுத எழுத்துனாலே அஃது, எஃது. அதே வந்து முள் பிளஸ் தீது, இது வந்து அரை மாத்திரை அளவுல அப்படியே ஒலிக்கும், முழுமையாக ஒலிக்கும். அஃது எஃதுன்னும் போது இப்ப முள் பிளஸ் தீது அதை எப்படி எழுதுவாங்கன்னா முத்தீது. அடுத்தது என்ன இருக்கு, அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கல் பிளஸ் தீது, இதை எப்படி எழுதுவாங்க கற்றீது. இச்சொற்கள் வந்து இதுல என்ன இந்த மாதிரி வரும்போது தனக்குற அரை மாத்திரை அளவில் இருந்து என்ன அளவா ஒலிக்கும், கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அஃது எஃது என்று சொல்லும் போது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல அது முழுமையாக ஒலிக்கும். அதே முள் பிளஸ் தீது அதை சேர்த்து வந்து முட்டீது, கல் பிளஸ் தீது கற்றீது, இந்த மாதிரி இடத்துல வந்து தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் ஆயுதமே என்ன சொல்லப்படும், ஆயுத குறுக்கம் எனப்படும். இன்னைக்கு கிளாஸ் இதுதான். என்னென்ன பார்த்தோம், நம்ம ஒரு ரீகால் வண்டி பண்ணிக்கோங்க. குறுக்கங்கள் பாக்குறோம். என்னென்ன குறுக்கங்கள் பார்த்தோம், 4 வகை குறுக்கங்கள். 4 வகை குறுக்கங்கள் என்னென்ன, ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். இதெல்லாம் வந்து தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து எவ்வாறு குறைந்து ஒலிக்கிறதுன்றதுதான் பார்த்திருக்கோம். நம்ம குறுக்கங்கள்னாலே மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒலிப்பதுதான் குறுக்கங்கள் எனப்படும். இதோட இன்னைய இலக்கண கிளாஸ் வந்து முடியுது. மீண்டும் ஒரு வேற இலக்கண கிளாஸோட நம்ம பார்க்கலாம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் வந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம வேற ஒரு டாபிக்கோட பார்க்கலாம்.